Hi students, very good evening. So today 17th chapter நம்ம start பண்ண போறோம். Like 17th chapterல already we are in the halfway. Reproduction, types of reproduction, parts of flower, pollination எல்லாமே முடிச்சிட்டு pollinating agents, fertilization and humanoட reproductionல ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு, கேமெட்டோஜெனசிஸ், இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். பட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இங்க ரீகாலிங் செஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? எஸ், ஸோ ஒரு இண்டிவிஜுவல் சேம் ஸ்பீஷியஸ்னால ஆகிற இன்னொரு இண்டிவிஜுவலை யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து ரீப்ரொடக்ஷன். இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் வி சா அபவுட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பார்த்துருந்தோம். ஸ்டெம், லீஃப், டியூபர்ஸ் எல்லாமே வச்சு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பார்த்துருந்தோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஸ்போர் ஃபார்மேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ தட் வில் ஹேப்பன் இன் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. அண்ட் நம்ம வந்து வி என்டர்ட் இன் டு தி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர், ஸோ ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம், செப்பல்ஸ், பெட்டல்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பாலினேஷன். ஸோ வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் வந்து பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன். இது நடந்தால் தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும். So pollination is the transfer of the pollen grains from the anther, which is the male reproductive part, to the stigma, which is the female reproductive part. So இந்த transferக்கு தான் நம்ம pollination அப்படிங்கிற நேம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் செல்ஃப் பாலினேஷன் இருக்கு, கிராஸ் பாலினேஷன் இருக்கு. இப்போ ஒரே ஃப்ளவருக்குள்ள இந்த pollen grains வந்து transfer ஆச்சு அப்படின்னா அது வந்து செல்ஃப் பாலினேஷன். ஆர் எல்ஸ் ஒரே பிளான்ட்ல இட் இஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா அதுவும் செல்ஃப் பாலினேஷன் தான். கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம வீட்டில் இருக்க ஒரு பிளான்ட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பிளான்ட்டுக்கும் நடுவில் பாலினேஷன் நடந்தது அப்படின்னா அது கிராஸ் பாலினேஷன். ஸோ நம்ம வீட்டில் இருக்க ஒரு flowering plantல இருக்க pollen grain, it has transferred to the another plant of the ஒரு நியரஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து கிராஸ் பாலினேஷன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி வந்து pollen grains வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கிராஸ் பாலினேஷன். ஸோ அந்த மாதிரி கிராஸ் பாலினேஷனுக்கு we have number of agents helping. ஓகேவா? ஸோ அந்த பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, shall we start? Hi Godwin, hi Maniraj. Hi, no issues. ஸோ நம்ம இப்போ தான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நோ இஷ்யூஸ். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? எஸ் ஆலிக். ஸோ ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். இப்போ கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அதுக்கு என்னென்ன ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஹாய் ஜெஷ்வின், ஹாய் வடிவுக்கரசி. ஸோ என்னென்ன ஏஜென்ட்ஸ் இதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ we have 4 types of agents. விண்ட்னால ஒரு பாலினேஷன் நடந்தா அதை வந்து அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். இன்செக்ட்ஸ்னால பாலினேஷன் நடந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் என்டோமோஃபிலி. என்டோமோஃபிலி. ஓகேவா? இஃப் தி பாலினேஷன் ஹேப்பன்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் வாட்டர், ஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்லலாம். அனிமல்ஸ்னால ஒரு பாலினேஷன் நடந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஜூஃபிலி. இப்போ எல்லாத்துலேயுமே காமனாக இருக்க சஃபிக்ஸ் வேர்ட் என்னது? ஃபிலி. ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ப்ரிஃபிக்ஸ் இஸ் தி வேர்ட் விச் வில் கம் அட் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி வேர்ட். ஓகேவா? இப்போ ப்ராப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு இம்ப்ராப்பர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இம் அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ் வேர்ட். ஸோ இங்கே வந்து ஃபிலி அப்படிங்கிற வேர்ட் நம்ம வேர்டோட லாஸ்ட்ல போடுறோம். ஸோ இட் இஸ் அ சஃபிக்ஸ் வேர்ட். ஓகேவா? ஸோ பாலினேஷன் அப்படின்னாலே ஃபிலி. ஸோ அது என்ன டைப் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறத வச்சு அனிமோஃபிலி, என்டோமோஃபிலி, ஹைட்ரோஃபிலி அண்ட் ஜூஃபிலி, இந்த மாதிரி 4 டைப்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அனிமோஃபிலி அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறத வந்து ராங் கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா? எஸ் கைஸ், ஏதாச்சும் டிப்ஸ் வச்சிருக்கீங்களா இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு? ஸோ ஃபார் ஆல் தி வேர்ட்ஸ் அனிமோஃபிலி, என்டோமோஃபிலி, ஹைட்ரோஃபிலி, இது இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 4 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்க்கும் என்னென்ன ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருக்கா உங்களுக்கு?
அனிமோஃபிலி அப்படின்னா இட் இஸ் பை வின் தான், என்டோமோஃபிலி அப்படின்னா இட் இஸ் பை இன்செக்ட்ஸ் தான். அந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் பார்க்கலாமா? இப்போ ஜூ அப்படின்னா அனிமல்ஸ் நிறைய இருக்கும், அப்போ ஜூஃபிலி அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். எஸ். ஸோ அனிமல்ஸ்ல ஜூல அனிமல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஜூஃபிலி அப்படின்னா என்ன? அனிமல்ஸ்னால ஆகிற பாலினேஷனுக்கு நம்ம வந்து ஜூஃபிலி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், வாட்டர் அப்படின்னாலே ஹைட்ரோ, நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஹைட்ரோட்ரோபசம், ஹைட்ரோஃபிலி. ஸோ நிறைய டைம் இந்த ஹைட்ரோ அப்படிங்கிற வேர்ட் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள், வாட்டர் அப்படின்னா ஹைட்ரோஃபிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், என்டோமோஃபிலி இன்செக்ட்ஸ் எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்? என்டோமோ ஆண்ட் அப்படிங்கிற மாதிரியே வந்து கொஞ்சம் சிமிலர் ப்ரொனன்சியேஷன் வருதா? ஆண்ட் இஸ் அ இன்செக்ட். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். என்டோமோஃபிலி இஸ் பிகாஸ் ஆஃப் இன்செக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், விண்ட் வந்து அனிமோஃபிலி. ஓகே, அனிமோ ஏர், ஏர்னா விண்ட் தானே. ஸோ அனிமோஃபிலி இஸ் பிகாஸ் ஆஃப் தி விண்ட் பாலினேஷன். ஓகேவா? கிளியரா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? Are you clear with the agents of cross pollination now? Yes. இப்போ ஒவ்வொன்றும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அனிமோஃபிலி அப்படின்னா என்ன? இட் இஸ் தி பாலினேஷன் பை விண்ட் இல்லையா? தி ஏஜென்ட் இஸ் wind. So இந்த இடத்துல என்ன நடக்குது? pollen grains வந்து with the help of wind it is transferred from one plant to the other plant. ஓகேவா? So இதுக்கு we should have enormous amount of pollen grains. Because during the distance travel என்ன ஆகும்? pollen grains வந்து வேஸ்டேஜ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன்ல நம்ம படிச்சிருப்போம். வேஸ்டேஜ் ஆஃப் pollen grainsக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு டியூரிங் தி கிராஸ் பாலினேஷன். அப்ப இந்த மாதிரி கிராஸ் பாலினேஷன் தான் நம்மளுக்கு இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே நம்ம படிக்கிறோம். அப்போ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் pollen grains நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ pollen grains would be produced in enormous amount. And இந்த pollen grains எல்லாமே எப்படி இருக்கும்? What is the characteristic of a pollen grain? How it will be? ஸ்மாலா இருக்கும். It will be dry. இல்லையா? ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தால் வின்னால ஈஸியாக கேரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே pollen grainsக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ ஸ்மாலாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், அண்ட் இட் வில் பி வெரி ஸ்மூத் அண்ட் லைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். அப்போ தான் ஈஸியாக வின்னால கேரி பண்ண முடியும். So these are the characteristics of the pollen grain for the plants where the cross pollination occurs with the help of wind. ஓகேவா? கிளியரா? எஸ். ஸ்மூத்தாக இருக்கணும், ஸ்மால், ட்ரை, லைட் அண்ட் வெயிட்டாக இருக்கணும். ஸோ தட் விண்ட் வந்து ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும்? 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இட் கேன் ட்ராவல் வித் தி ஹெல்ப் ஆஃப் விண்ட் மீடியம். ஓகேவா? ஸோ இதுதான் அனிமோஃபிலியில் இட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் இந்த pollen grains வந்து ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போய் ஸ்டிக் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டிக்மாவில் போய் எஸ் ஸ்டிக்மா இஸ் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ pollen grainோட சைஸ் கம்பேர் பண்றப்போ ஸ்டிக்மா இஸ் லார்ஜ் இன் சைஸ். ஓகேவா? இப்போ pollen grains வந்து ஈஸியா போய் ஸ்டிக்மா ஹாஸ் அ வேக்சி லேயர் இல்லையா? ஸோ ஈஸியா வந்து pollen grains ட்ரையா இருக்கு. ஸோ இஃப் இட் ஹேஸ் டு கெட் அட்டாச் டு தி ஸ்டிக்மால நம்மளுக்கு ஒரு வேக்சி லேயர் இருக்கணும். அப்பதான் இட் கேன் ஸ்டிக் ஆன் தெம்செல்ஸ் இல்லையா? அப்போ அங்க ஸ்டிக்கி லேயர் இருக்கு. அண்ட் ஸ்டிக்மா இஸ் கம்பேரிட்டிவ்லி லார்ஜர் இன் சைஸ் வித் கம்பேர்ட் டு pollen grains. ஸோ pollen grains எல்லாமே வின்னால கேரி பண்ணிட்டு ஈஸியா ஸ்டிக்மால வந்து ட்ராப் ஆயிடுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி கேஸ் ஹேப்பனிங் இன் அனிமோஃபிலி. நெக்ஸ்ட், என்டோமோஃபிலி பார்க்கலாமா? ஸோ என்டோமோஃபிலி அப்படின்னா என்ன? இட் இஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸோ இங்கே பார்க்க முடியும் ஹனி பீயோட பாடி மேலே உங்களுக்கு எல்லோ கலர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ அதுதான் pollen grains. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஆண்டோ இல்லை ஏதோ ஒரு இன்செக்ட்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகிறது. கிளியர்? பார்க்க முடியுதா? the yellow color dust particles பார்க்க முடியுதா on the body surface of honeybee? Is it visible? Yes. So இந்த மாதிரி insects or creatures அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளவருக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டோமோஃபிலி அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்செக்ட்னால பாலினேஷன் நடக்கும். And what is the characteristic of the flowers for attraction of the insects? So flowers வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ பிரைட் கலர்ட் பெட்டல்ஸ் இருந்தா ஈஸியா இன்செக்ட்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், நெக்டார் இருக்கணும்.
நெக்டார் தெரியும் இல்லையா? ஸோ ஃப்ளவர்ஸ்குள்ள தேனுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நெக்டார்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி தான் ஹனி பீ இஸ் ஃபார்மிங் ஹனி இல்லையா? ஸோ இந்த நெக்டார்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அண்ட் ஸ்மெல் வந்து ப்ளெசண்ட்டாக இருக்கணும். ஸோ தட் இட் அட்ராக்ட்ஸ் மச் ஆஃப் தி இன்செக்ட்ஸ். கலர்ஃபுல்லாக இருக்கணும், நெக்டார் இருக்கணும், ஸ்மெல் இருக்கணும் அந்த ஃப்ளவருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஈஸியாக இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ pollen grains வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஸோ we saw அனிமோஃபிலி பாலினேஷன் அப்போ pollen grains ரொம்ப லைட் அண்ட் வெயிட்டாக இருந்தது, ட்ரையாக இருந்தது, அப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே என்டோமோஃபிலி வித் ஹெல்ப் ஆஃப் இன்செக்ட்ஸ் நடக்கும்போது pollen grains-ஓட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? pollen grains will be larger in size. ஓகேவா? ஸோ சைஸ் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். அண்ட் எப்போவுமே வந்து pollen grains-ல எக்ஸைன் இருக்கு, இன்டைன் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸைன் இஸ் ஆல்வேஸ் எக்ஸைன்ல என்ன ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு? இன்டைன் இஸ் கண்டினியூஸ் லேயர். எக்ஸைன்ல என்ன இருக்கு? we have a discontinuous layer. ஒரு terminology வருமே, you know that? எஸ், எனி ஐடியா? எக்ஸைன்ல வர இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட், அது இன்டைன்ல நம்ம பார்க்க முடியாது. இன்டைன்ல கண்டினியூஸ் லேயர் இருக்கும், எக்ஸைன்ல டிஸ்கண்டினியூஸ் லேயர் இருக்கும். அந்த டிஸ்கண்டினியூஸ் லேயர் வந்து இட் லீவ்ஸ் அ போர், ஒரு ஸ்மால் ஓப்பனிங் வந்து லீவ் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் germ pore அப்படின்னு பார்த்தோமா? Yes, so this will be present in the exine. So exine இருக்கு, intine இருக்கு. So இந்த exine வந்து எப்படி இருக்கும்? Pitted-ஆ இருக்கும். That is, it's not continuous அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So it is discontinuous and pitted-ஆ இருக்கும், spiny-ஆ இருக்கும். So that it can easily attach to the insects when sitting on them. Okay, so these are the characteristics of the flowers or pollen grains with respect to the entomophily. Next, hydrophily அப்படினு பாத்தீங்கன்னா, and important point here is 80% of the pollination வந்து it is because of insects, that is entomophily நால தான் நடக்குது. Next, hydrophily அப்படினா என்ன? The agent is water here. ஓகேவா? ஸோ வாட்டர்னால pollen grains வந்து கேரி பண்ணிட்டு இட் ரீச்சஸ் தி டிஃப்ரெண்ட் பிளான்ட்டோட ஸ்டிக்மால போய் ரீச் ஆகுது. ஸோ இது வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல ஈஸியாக நம்மளால பார்க்க முடியும். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் has the only agent, that is water. So hydrophily can be seen in the aquatic plants. ஓகேவா? ஸோ இங்க எப்படி இருக்கும்? If we see the pollen grains or the characters which பார்க்கும்போது pollen grains வந்து large numbersல produce ஆகும். ஓகேவா? So production will be very large. Numbers வந்து இன்னும் increased-ஆ இருக்கும். Next, இந்த pollen grains எல்லாமே வந்து surface of waterல float ஆயிட்டே இருக்கும். Clear-ஆ? So இது float ஆயிட்டு then it reaches to the next plant. ஓகேவா? So this is the thing happening in the hydrophily. Next, zoophily பார்க்கலாம். இப்போ zoophily அப்படின்னா it is because of animals. So animalsல நம்மளுக்கு pollination help பண்ணி ஒரு pollination நடந்தது அப்படின்னா அது zoophily அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So இந்த like with respect to insects நம்ம பார்த்தோம் இல்லையா? என்டோமோஃபிலில என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தது? ஃப்ளவர்ஸ்க்கு ரொம்ப பிரைட்டா இருக்கும், நெக்டார்ஸ் எல்லாமே இருக்கும், இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? In the same case is followed here in the zoophily also. So இங்கேயும் வந்து petals ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும், நெக்டார்ஸ் இருக்கணும், ஸ்மெல் ப்ரொடியூஸ் பண்ணணும். That is how it will attract all the animals. ஓகேவா? ஸோ இப்போ அனிமல்ஸை அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் it will sit on the flowers or it will come for the nectar of the flowers and then it will get sticked on by the pollen grains. So இது வந்து carry பண்ணிட்டு it will reach the different plant. ஓகேவா? So this is how the pollination occurs and the agents here are animals. ஓகேவா? ஸோ இப்போ கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? சேம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், flowers, nectar produce பண்ணணும். Yes, கலர்ஃபுல்லா இருக்கணும், nectars produce பண்ணணும், scent produce பண்ணணும், that is responsible for the smell. So flower எப்படி ஸ்மெல் பண்ணுது அப்படிங்கறத வச்சும் வந்து it is very important. Yes, scent. Then size of the flower
ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு ஃபார் தி ஜூஃபிலி. ஸோ ஸ்குவிரல்ஸ், சம் ஆஃப் தி பேர்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஜூஃபிலி. இப்போ கிராஸ் பாலினேஷனோட ஏஜென்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் வித் தி ஃபர்டிலைசேஷன் இன் பிளான்ஸ். இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டாபிக். பட் ரொம்ப வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அட் லாஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் ரைட் ஒரே ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். ஓகேவா? ஸோ அந்த 10 பாயிண்ட்ஸையுமே வந்து அந்த ஒரே ஈக்குவேஷன்ல நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வி வெரி வெல் நோ தட் மேல் ரீப்ரடக்டிவ் கேமெட் என்னது? பாலன் கிரெயின்ஸ்குள்ள தான் அந்த கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ பாலன் கிரெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலன் கிரெயின் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸைன் பார்த்துருப்போம், இன்டைன் பார்த்துருப்போம், ஜெனரேட்டிவ் செல் அண்ட் வெஜிடேட்டிவ் செல் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ வி ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், ஜெனரேட்டிவ் செல் அண்ட் வெஜிடேட்டிவ் செல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வெஜிடேட்டிவ் செல் வந்து டீஜெனரேட் ஆயிரும் டியூரிங் தி ஃபர்டிலைசேஷன். இப்போ இந்த ஜெனரேட்டிவ் செல் இருந்தது. So this generative cell will produce 2 male gametes or sperms அப்படினு கூட சொல்லலாம். So இந்த sperms தான் வந்து it will reach the ovary. ovary குள்ள வந்து egg present ஆயிருக்கு. So this sperm will fuse with the egg and the fertilization happens there. So this is the overall view. ஓகேவா? So இதுல உங்களோட bookல point wise கொடுத்திருக்காங்க இல்லையா? So அதே point wise நம்ம பார்த்துக்கலாம். And at last வந்து அதோட overall view கொடுக்கிறேன். So எது உங்களுக்கு சிம்பிளா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். Clear? Shall we start now? Fertilization in plants. இப்போ fertilization in plants அப்படின்னு பார்க்கும்போது we have the pollen grains reaching the stigma because of pollination. So இந்த pollen grains இங்க வந்து stigma மேல present ஆயிருக்கு இல்லையா? So this is the stigma. So stigma மேலே எப்படி வந்து present ஆச்சு? Because of pollination. ஓகேவா? So pollination has occurred now. இப்பதான் வந்து fertilization அதோட next stage தான். இப்போ pollen grains வந்து ஸ்டிக்மாவில் ஸ்டிக் ஆயிருக்கு. ஓகேவா? So now what happens? Fertilization happens. இப்போ fertilizationல என்ன நடக்குது? What is the successive events அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ pollen grains will form a tubular structure. So you can see here tube மாதிரி ஒரு structure form ஆயிருக்கா? Yes. So இந்த மாதிரி ஒரு tubular structure வந்து இந்த pollen grains form பண்ணும். Okay. So இந்த tubular structureல என்னென்ன வந்து இருக்கும்? So we'll be having germ pore in the egg sign இல்லையா? So consider this as egg sign. So இந்த egg signல சின்னதா இந்த இடத்துல வந்து ஒரு germ pore இருக்கலாம். Okay, so this opening is called as germ pore. So அந்த germ pore மூலியமா the contents of the pollen grain will follow into the pollen tube. Okay va? So pollen grain வந்து first stigma la stick ஆயிடுச்சு. So pollen grain la we have a small opening in the egg sign which is called as germ pore. So அந்த germ pore அப்படிங்கிற opening ல இருந்து the contents of the pollen grain are pouring out into the pollen tube so that it will reach the egg. Okay va? So this is what happening here. இப்போ என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இந்த pollen grainக்கு உள்ள present ஆயிருக்கும், என்னெல்லாம் வந்து இந்த pollen tube மூலியமா வந்து travel ஆகுது, அதுதான் பார்க்க போறோம். So இந்த pollen tube மூலியமா we'll be having the generative cell and vegetative cell traveling down. ஓகேவா? So இந்த vegetative cell என்ன ஆயிரும்? Disappear ஆயிரும். So இந்த generative cell இருக்கு இல்லையா இந்த pollen grainல, so that will produce 2 male gametes. So அது எப்படி வந்து egg reach ஆகும்? It will reach the pollen tube will reach the micropylar end. So இதுதான் micropylar end. There is a small opening in the micropylar end. இதை வந்து chalazal end அப்படின்னு சொல்லுவாங்க. Clear? So இந்த micropylar endல வந்து reach ஆகுது இந்த pollen tube. So அந்த pollen tubeல இருந்து இந்த male gametes வந்து egg reach பண்ணுது. ஓகேவா? So how many gametes are present here? How many number of gametes are produced by the generative cell of the pollen grain? Answer now. Yes, guys? Yes. 2 male gametes are produced by the generative cell. So அந்த 2 gametesமே வந்து இப்போ pollen tubeல வந்து travel ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? Which is reaching the egg with the help of this micropylar end. இப்போ we have 2 male gametes, right? So one male gamete will fuse with the egg. ஓகேவா? So இந்த eggல we'll be having already நம்ம பார்த்திருந்தோம் இந்த ovule குள்ள. So embryo sac இருக்கு and ovule குள்ள பாத்தீங்கன்னா we'll be having 3 cells here and 3 cells here
நடுவுல பாத்தீங்கன்னா 2 secondary nucleus இருந்தது. Yes, so அதோட enlarged diagram தான் இது. So this is called as chalaza or chalaza end. So இது வந்து micropyle அப்படின்னு சொன்னோம், which is also called as micropylar end அப்படின்னு சொல்லலாம். So இந்த chalaza endல வந்து we have 3 cells இல்லையா? So இந்த 3 cells நம்ம synergid cells அப்படின்னு சொல்லலாம். Am I right? Correct அப்பா? Is it antipodal or synergid cells? chalaza endல இருக்க cellsக்கு என்ன name? So do not confuse with these cells. Yes, it is antipodal. Okay, P-O-D-A-L. So chalaza endla will be having 3 antipodal cells. Okay, micropylar endla will be having 2 synergid cells and 1 egg. Okay, so இது எப்படி இருக்கும்னா yes, it is like this. So this will be larger in size and other two will be very small. So அந்த smaller இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா synergid cells. So these two are called as synergids or synergid cells அப்படின்னு சொல்லலாம். And the one which is larger in size is called as egg. And these two are called as polar nuclei, which is also called as secondary nuclei. Okay, so in the polar nuclei la eppadi irukum n plus n, there are 2 nucleus illaya, so over nucleus me vandu haploid in nature ah irukum, adhe mari eggum vandu haploid ah irukum. In the same way male gametes irukku illaya, so male gamete is also haploid in nature. So we have 2 male gametes, so haploid and haploid, n plus n. Okay, so this is the basic overview of the structure of ovule and the male gamete. So இப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே clear ஆ இருக்கும். So we have 2 male gametes reaching the egg. இப்போ 1 male gamete will fuse with the egg. Okay, அப்போ 1 male gamete எப்படி இருக்கு? haploid ஆ இருக்கு. Will fuse with the egg, which is also haploid. So either ரெண்டும் வந்து produce பண்ணுது, என்ன produce பண்ணுது, which is diploid in nature, இதை வந்து zygote அப்படின்னு சொல்லுவோம். So as a result of fertilization, zygote is formed, which is diploid in nature because both the gametes are haploid in nature. Okay, so இதை வந்து என்னன்னு சொல்லலாம், fertilization அப்படின்னு சொல்லலாம், which is also called as syngamy. Syngamy na enna, fusion of the 2 gametes, அதுதான் syngamy ன்னு சொல்லுவோம், which is also called as fertilization. Okay, so haploid ஆ இருக்க ஒரு male gamete will fuse with the haploid egg and produces the diploid zygote. Okay, so this is one process happening. So இங்க ஒரு fertilization complete ஆயிடுச்சு. இப்போ I said 2 sperm or 2 male gametes will reach the ovule இல்லையா, அப்போ ஒன்னு வந்து egg கூட fuse ஆயிடுச்சு, the other one என்ன பண்ணும், the other one will fuse with the secondary nuclei, which is also called as polar nuclei. So இங்க வந்து ரெண்டு நியூக்ளியஸ் நம்மளுக்கு present ஆயிருக்கு இல்லையா. So ரெண்டு நியூக்ளியஸ்மே எப்படி இருக்கு, n plus n ஆ இருக்கு. So இது ரெண்டுமே வந்து polar nuclei. Clear? So this will fuse with the male gamete, which is also haploid in nature. So இது என்ன produce பண்ணும், as a result of fertilization syngamy நம்மளுக்கு diploid zygote கிடைச்சது. But இங்க what is happening, so இங்க already diploid ஆ இருக்க polar nucleus கூட so ஒரு male gamete வந்து fuse ஆகுது. So 3n, that is triploid in nature ல we get PEN. So இந்த PEN என்ன சொல்லலாம், primary endosperm nucleus. Clear appa? Are you clear with the fertilization process?
So ஒரு sperm வந்து என்ன பண்ணுது, it is joining with the egg and it is producing diploid zygote. இன்னொரு sperm வந்து என்ன பண்ணுது, it is fusing with the polar nuclei which is already diploid in nature. So திரும்பவும் வந்து இந்த ஒரு haploid male gametes வந்து sperm வந்து fuse ஆகும்போது என்னாகும், triploid in natureல நம்மளுக்கு ஒரு primary endosperm வந்து form ஆகும். ஸோ இந்த எண்டோஸ்பர்மோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சைகோட் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, that zygote will develop into an embryo and that embryo will form a new plant. ஓகேவா? ஸோ அந்த எம்ப்ரியோக்கு, டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்றது, ஃபுட் ப்ரொவைட் பண்றது தான் இந்த எண்டோஸ்பர்மோட ஒன்லி ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ வாட் திஸ் எண்டோஸ்பர்ம் will do? Provides nutrient to developing embryo. Clear? So இப்போ ரெண்டு fertilization நடந்திருக்கா. So இந்த ரெண்டு fertilizationமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா double fertilization அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? Because ஒரு fertilization egg கூட நடந்திருக்கு, இன்னொரு fertilization எங்க நடந்திருக்கு, with the help of polar nucleusல நம்மளுக்கு இன்னொரு fertilization நடந்திருக்கு. So two fertilization is happening inside the egg apparatus which is also called as double fertilization. Triple fusion கூட இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. Because triploid in natureல நம்மளுக்கு ஒரு endosperm form ஆகுது இல்லையா at last, because already diploid இருக்க polar nuclei கூட we are getting another male gamete fused together. So இது வந்து triploid fusion அப்படின்னு கூட சொல்லலாம், triple fusion அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? எஸ். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியா ஒரே ஒரு ஃபார்முலால நம்ம ஈஸியா படிச்சிடலாமா? ஸோ how can we write it? We have two male gametes இல்லையா? ஸோ இந்த two male gametesல one will fuse with the egg and produce a zygote. So இது எப்படி இருக்கும், இதுவும் ஹாப்ளாய்டா இருக்கும், எக்கும் ஹாப்ளாய்டா இருக்கும். ஸோ டிப்ளாய்டா இருக்க ஒரு zygote வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்னொரு மேல் கேமெட் என்ன பண்ணுது, இட் will fuse with the polar nuclei and it forms endosperm. So இதோட கண்டிஷன் எப்படி இருக்கு, this is haploid, polar nuclei is already diploid n plus n because they are 2 in number and it produces endosperm which is triploid. Clear? So இந்த process என்னன்னு சொல்லுவாங்க, this is called as syngamy. ஓகேவா? So இந்த ரெண்டையுமே என்னன்னு சொல்றாங்க, it is double fertilization. கிளியரா? ஸோ இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான்ப்பா ஃபர்டிலைசேஷனோட ஹோல் ஸ்டோரியுமே. கிளியரா? Yes, are you clear with the fertilization in plants? Shall we move towards the next topic? Yes, shall we move? Yes. Super. So இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? So that's all you need to know. So இப்போ fertilization நடந்துருச்சு. Then what will happen? After fertilization நம்மளுக்கு இந்த ovule இருந்தது இல்லையா? So inside the ovary will be having ovule. So அந்த ovule வந்து seed-ஆ convert ஆகுது. Ovule is developed into a seed and integuments இருந்தது இல்லையா? The two layered integuments நம்ம பார்த்திருந்தோம். So these are the integuments. Can you see the two layered thing here? So these are called as integuments. In the integuments enna panudhu, it is developing into a seed coat. Clear? So integuments develop into seed coat and in the ovary complete structure me enava irundhathu enlarges and
develops into a fruit. அப்போ ovary is an enlarged structure. இது வந்து fruit-ஆ convert ஆகுது. So அந்த ovary குள்ள இருக்க ovule என்னவா ஆகுது? சீடா கன்வெர்ட் ஆகுது. அந்த ஃப்ரூட் குள்ள இருக்க சீடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இன்டெகுமெண்ட்ஸ் என்னவா நடந்துச்சு? ஸோ சீட் கோட்டா கன்வெர்ட் ஆச்சு. ஸோ தீஸ் ஆர் தி போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன்சைட் தி பிளான்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஃபர்டிலைசேஷன். புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பார்க்கலாம். Okay, so sexual reproduction in plants la pollination and fertilization paathachu. Now we are moving with the sexual reproduction in human beings. But human beings la we have sexual reproduction involving the two gametes. Ipa male gametes sperm irukku, female gamete ova irukku. So this is the sperm which is the male gamete and this is ova which is the female gamete. Okay, wow. So actually it is like this. So இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி என்னவா ஆகுது? ஜைகோட் ஃபார்ம் ஆகுது which is diploid in nature. ஓகேவா? ஸோ இது haploid, ova haploid, so which is fusing together to form zygote which is diploid. ஓகேவா? ஸோ இந்த tail creature வந்து sperm அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மொட்டைலா இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? ஸோ male gamete will always be motile and female gamete is immotile in nature. Okay, so in the sperm தான் இந்த ஓவாவோட direction நோக்கி வரும். So for that movement, this tail in the sperm is helping. Clear ஆப்பா? So இங்க வந்து two haploid gametes வந்து fuse ஆகுது to form the diploid individual. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது? ஆர்கன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு. இல்லை என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஸோ பேசிக்கலி இட் இஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அண்ட் செகண்டரி செக்ஸ் ஆர்கன். இப்போ பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன். ஓகேவா? இப்போ செகண்டரி செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது விச் இஸ் தி ஹெல்பிங் ஆர்கன்ஸ். இந்த பிரைமரி ஆர்கன்ஸ்க்கு என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது அதுதான் வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்லலாம். விச் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஆக்சசரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? ஸோ இதை பத்தி இப்ப பார்ப்போம். ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா we have vas deferens, epididymis, seminal vesicle, prostate gland and penis. ஃபீமேல பாத்தீங்கன்னா fallopian tubes, uterus, cervix, vagina இது எல்லாமே வந்து ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன்ஸ். அப்போ இதோட பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் என்னவா இருக்கு? மேல டெஸ்டிஸ் இஸ் தி பிரைமரி செக்ஸ் ஆர்கன். ஃபீமேல பாத்தீங்கன்னா ஓவரிஸ் ஆர் தி பிரைமரி செக்ஸ் ஆர்கன். இப்போ இந்த டெஸ்டிஸ்க்கு ஹெல்ப் பண்றது தான் ஆல் தீஸ் vas deferens, epididymis, seminal vesicle இது எல்லாமே. அண்ட் ஃபீமேல்ல இந்த ஓவரிக்கு அப்புறமா இருக்க மற்ற ரெஸ்ட் ஆஃப் தி ஆர்கன்ஸ் தான் வந்து fallopian tube, uterus, cervix, vagina இது எல்லாமே which comes under the accessory sex organs category. கிளியரா? இப்போ இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கு, எதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஓவியுலேஷன். ஓவியுலேஷன் அப்படின்னா என்ன? ஓவா தட் இஸ் எக் வந்து ரிலீஸ் ஆகுறது. ஓகேவா? ஸோ அதுதான் ஓவியுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுல என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ அதை கூட நம்ம செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபியூஷன் ஆஃப் தி மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் தட் இஸ் ஃபர்டிலைசேஷன். ஸோ கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகிறத ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குது? இட் இஸ் ஹேப்பனிங் இன் தி fallopian tube of the female. Okay, so which is coming under the accessory sex organs. Next, division of the fertilized egg up to the formation of the embryo, which happens in the pathway down the fallopian tube till it reaches the uterus. So இது ரெண்டுமே வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. So இந்த uterusல தான் வந்து the zygote is getting implanted, that is the developing embryo is getting implanted and pregnancy வந்து நம்மளுக்கு நடக்குது in the uterus. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃப்டர் பிரெக்னன்சி சைல்ட் பர்த் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா. ஸோ ஆல் தீஸ் ப்ராசஸ் ஆர் அக்கரிங் இன் தி ஃபீமேல். ஓகேவா? இப்போ மேல வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம் டெஸ்டிஸ்ல நடக்குது. ஸோ அந்த ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும் போதுமா? ஸோ இட் ஹேஸ் டு ட்ராவல் டுவர்ட்ஸ் தி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இல்லையா? ஸோ அந்த ட்ராவலுக்கு vas deferens, epididymis, seminal vesicle இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபார் தி எஜாகுலேஷன் ஆஃப் தி ஸ்பெர்ம் penis is helpful. Okay va? So these are the accessory sex organs in the male and female and அதோட roles நம்ம பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட் இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டெஸ்டிஸ் வந்து எப்படி இருக்கு? இட் இஸ் ஓவல் இன் ஷேப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது டெஸ்டிஸ் வந்து எங்கப்பா பிரசன்ட் ஆயிருக்கு? ஸோ அப்டாமினல் கேவிட்டியை விட வெளியே பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ வை இட் இஸ் பிரசன்ட் அவுட் சைட் தி அப்டாமினல் கேவிட்டி? தி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வை டெஸ்டிஸ் இஸ் பிரசன்ட் அவுட் சைட் தி அப்டாமினல் கேவிட்டி? Why it is not present inside the body? Any idea about this? Why the testis is present outside the abdominal cavity and why it is not present inside the body? Why it is not included inside the body? You have any idea about this? Okay, let me tell you. So in the testis when the body குள்ள inside present ஆயிருந்தது, if it is not present outside the abdominal cavity அப்படின்னா என்ன நடக்கும்? நம்மளோட body temperature 37 degrees Celsius. ஓகேவா? ஸோ ஆப்டிமமா இந்த டெம்பரேச்சர் வந்து நம்மளோட பாடியில மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். But for the production of sperm, இந்த temperature ரொம்பவே high. ஓகேவா? ஸோ இந்த 37 degrees Celsius if it is maintained in the body, it is very harmful for the sperm. So spermatogenesis அப்படின்னா என்ன? ஸ்பெர்மோட ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகும் in this temperature. So if the same testis is present outside the body அப்படின்னா body temperature விட ஒரு 2 to 3 degrees Celsius வந்து கம்மியா கிடைக்கும் அந்த டெஸ்டிஸ்க்கு. ஸோ approximately ஒரு 34 degrees Celsius அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளோட body temperature is 37 degrees Celsius. So 3 degrees are just differences between the body and the testis. அப்போ இந்த 34 degrees Celsiusல spermatogenesis இருக்கு இல்லையா? that is the formation of the sperms வந்து ரொம்பவே efficientஆ இருக்கும். This is the only reason why the testes are placed outside of the abdominal cavity. ஓகேவா? So in the abdominal cavity விட்டு வெளியில how it is present within the sac like structures நம்மளுக்கு testis present ஆயிருக்கு. அப்ப இந்த sac like structures என்னன்னு சொல்லுவோம்? scrotum அப்படின்னு சொல்லுவோம் or scrotal sac அப்படின்னு சொல்லுவோம். இந்த scrotum குள்ள தான் வந்து testis present ஆயிருக்கு. And இந்த testis ஓட structures பாத்தீங்கன்னா we have a capsule. So kidneys எடுத்தாலும் capsule இருக்கும், testis எடுத்தாலும் we have a outer layer which is called as capsule. அந்த capsule என்னன்னு சொல்றாங்க? tunica albuginea. So it is nothing but the capsule. Okay, tunica albuginea. So which is the capsule of the testis. So in the capsule குள்ள பாத்தீங்கன்னா we have different lobes. நிறைய sections மாதிரி divide ஆயிருக்கு. அத வந்து என்னன்னு சொல்லலாம்? pyramidal lobes அப்படின்னு சொல்லலாம் or pyramidal lobes அப்படின்னு சொல்லலாம். So இந்த ஒவ்வொரு லோபுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா we have number of seminiferous tubules. இந்த seminiferous tubules வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப fine network-ஆ இருக்கும். ரொம்ப like ஒல்லியான ஒரு tubes, ரொம்ப narrow-ஆன tubes-ஆ இருக்கும். So அது எல்லாமே வந்து seminiferous tubules. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செட்டவுலி அண்ட் லேடிக் செல்ஸ் எல்லாமே வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த செட்டவுலி செல்ஸ்க்கு ஒரு தனி ஃபங்க்ஷன் இருக்கு அண்ட் லேடிக் செல்ஸ்க்கு தனியா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. செட்டவுலி செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? இட் வில் ப்ரொவைட் தி நியூட்ரிஷன் ஃபார் தி forming sperm. Sperm வந்து ஃபார்ம் ஆகும்போது அதுக்குன்னு ஒரு நியூட்ரியன்ஸ் தேவைப்படும் இல்லையா? இட் இஸ் ஆல்சோ a living cell. So it needs nutrients. All the nutrient deficiency எல்லாமே வராம இருக்கிறதுக்கு செட்டவுலி செல்ஸ் ஆர் ஹெல்பிங். லேடிக் செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? லேடிக் செல்ஸ் எல்லாமே வந்து டெஸ்டோஸ்டீரோன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது, which is the male sex hormones. ஓகேவா? Next, this is the image of male reproductive organ. So இதுல பாத்தீங்க அப்படின்னா so we have testis. ஒரே ஒரு testis மட்டும் காட்டியிருக்காங்க, but we'll be having a pair of testis in male. ஓகேவா? so ஒரே ஒரு testis எடுத்து பார்க்கும்போது we have a capsule which is also called as tunica albuginea. Clear? So inside the capsule we have many lobes இல்லையா? so இது எல்லாமே வந்து ஒவ்வொரு lobules அப்படின்னு சொல்லலாம். Okay, so inside each lobule we'll be having number of seminiferous tubules. ரொம்ப tubular structure convoluted இருக்கா? So these are the seminiferous tubules. Okay va? So in the seminiferous tubules kulla we'll be having two types of cells which are the Sertoli cells and Leydig cells. Clear? And in the testis la the connecting organs தான் வந்து in the vas deferens and epididymis which will be coming under the accessory sex organs. Clear?
இப்போ spermatogenesis அப்படிங்கிறது என்ன? Formation of the sperm. அது எங்க நடக்குது அப்படின்னா which is happening inside the seminiferous tubules. ஓகேவா? அந்த சின்ன சின்ன டியூப்ஸ் வந்து ஒவ்வொரு லோப்ஸ்குள்ளேயும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த seminiferous tubules-குள்ள தான் இந்த ஸ்பெர்மோட ஃபார்மேஷன் நடக்குது. And we have Sertoli cells and Leydig cells. Sertoli cells are supporting cells which will provide the nutrition. And Leydig cells are present in between the seminiferous tubules. So நிறைய tubular structures நம்ம பார்த்தோம். So ஒவ்வொரு டியூப்ஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா we'll be having Leydig cells. அதனால தான் இந்த என்னென்ன சொல்றாங்க? Interstitial cells அப்படின்னு கூட சொல்லலாம். Leydig cells. Interstitial cells. Clear? Next, female reproductive organs அப்படின்னு பார்க்கும்போது we have ovaries as the major reproductive organ. So இந்த ovaries-உம் எப்படி தான் இருக்கு? Testis-உம் வந்து we have a pair of testes. அதே மாதிரி ovaries-உம் வந்து pair of ovaries வந்து present ஆயிருக்கு. Lower abdomen-ல present ஆயிருக்கு. ஓகேவா? Abdominal cavity-லயே lower abdomen-ல present ஆயிருக்கு இந்த pelvic region-ல. Next, ஸோ இதில் வந்து என்ன ஷேப்பாக இருக்குது? ஆல்மண்ட் பாடி ஷேப். ஓகேவா? ஸோ ஆல்மண்ட்ஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்பில் தான் ஓவரிஸும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டெஸ்டஸ் வந்து ஓவல் ஷேப். ஓகேவா? ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு கம்பேரிட்டிவ்லி ஸ்டடி திஸ். நெக்ஸ்ட், இது வந்து லேட்ரல் எண்ட் ஆஃப் தி ஃபாலோப்பியன் டியூப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லேட்ரல் என்ன? சைட் வேஸ்ல ஃபாலோப்பியன் டியூப் வந்து சைட்ல எண்ட் ஆகுது. ஸோ அந்த ரெண்டு சைட்லையுமே வந்து we have a pair of ovaries. ஓகேவா? ஸோ இந்த ஓவரீஸை மட்டும் நம்ம ஜூம் இன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we have outer cortex and inner medulla. ஸோ outer region cortexனு சொல்லுவோம், inner region medulla அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா we'll be having stroma. இப்போ ஸ்ட்ரோமா அப்படின்னா என்ன? கனெக்டிவ் டிஷ்யூவை தான் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த stroma is lined by the germinal epithelium. Epithelial cells. Epithelium அப்படினாலே outer layer of cells அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? So which will be surrounding any of the organs. So இந்த stroma வந்து germinal epithelial cellsனால கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த எபிதீலியல் செல்ஸோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்றாங்க? கிரானுலோசா செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரானுலோசா செல்ஸ் என்ன பண்ணுது? இட் இஸ் சரௌண்டிங் தி ஈச் ஓவம் ஆர் எக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒவ்வொரு எக்லையுமே பார்த்தீங்கன்னா we can find this granulosa cells at the outer layer. உள்ளதான் ஓவம் இருக்கு. அந்த ஓவமா சுத்தியும் பார்த்தீங்கன்னா கிரானுலோசா செல்ஸ்னால ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் தட் இஸ் ஓவம் along with the granulosa cell இதை வந்து என்னென்ன சொல்றாங்க? பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படிங்கிற இன்னொரு வேர்டும் இருக்கு. இப்போ பிரைமரி ஃபாலிக்குலுக்கும் கிராஃபியன் ஃபாலிக்குலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிரைமரி ஃபாலிக்கல் இஸ் நத்திங் பட் தி ஓவம் அலாங் வித் தி கிரானுலோசா செல் சரௌண்டிங் இட். இப்போ கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஓவம் மெச்சூர் ஆக டெவலப் ஆக என்ன ஆகும்? இந்த ஃபாலிக்கல் என்லார்ஜ் ஆகும்போது இந்த ஃபாலிக்கல் பிரைமரி ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிரைமரி ஃபாலிக்குள்குள்ள நிறைய ஃப்ளூயிட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். the fluid filled follicle which is having the one immature egg அதுதான் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்லுவோம். கிளியராப்பா? எஸ், ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட், ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராசஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஒன் ஓவரி. ஸோ வி ஹாவ் அ பேர் ஆஃப் ஓவரிஸ், ரைட்? ஸோ ஒரு ஓவரியிலிருந்து எவ்ரி மந்த் வி ஹாவ் அ எக் ரிலீஸ்ட் பை தெம். ஓகேவா? ஸோ ஒரு ஓவரியிலிருந்து 1 month ஒரு எக் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா த நெக்ஸ்ட் மந்த் இட் வில் பி ரிலீஸ்ட் பை தி அதர் ஓவரி. ஓகேவா? ஆல்டர்னேட்டிவா வந்து எவ்ரி மந்த் வந்து எக்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்சைட் தி ஓவரி ஒரே ஒரு ஓவரியை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வி ஹாவ் அ பிரைமரி ஃபாலிக்கல். பிரைமரி ஃபாலிக்கல் வந்து க்ரோ ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகும்? கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்குள்ள வி ஹாவ் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இங்கே பார்க்க முடியுதா? எஸ், திஸ் தி ஃப்ளூயிட். ஸோ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து ஓவியுலேஷன் அப்போ ஓவம் மட்டும் ரிலீஸ் ஆகும். ரப்சர்ட் ஃபாலிக்கல் அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஓவியுலேஷன் வேர் ஒன்லி ஓவா இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் தி கிராஃபியன் ஃபாலிக்கல் வேரஸ் தி ஃப்ளூயிட் ஃபில்டு செல் இஸ் left as such. Okay, so இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா after the ovulation process it is degenerating and அந்த degeneration process அந்த செல்லை என்னன்னு சொல்லுவோம்னா கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்பஸ் லூட்டியம் தான் வந்து ப்ரொஜெஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரோன் which will be secreted by the Leydig cells present in the testis. இப்போ இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிற செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன். ஸோ இந்த ப்ரொஜெஸ்டிரோன் இஸ் ரிலீஸ்ட் பை திஸ் கார்பஸ் லூட்டியம். ஈஸ்ட்ரோஜன் அப்போ யார் மேம் ரிலீஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் ரிலீஸ்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் கிராஃபியன் ஃபாலிக்கல்.
ஓகேவா, நல்ல மெச்சூரான ஒரு ஃபாலிக்கல் விச் இஸ் ஃப்ளூயிட் ஃபில்ட் அண்ட் ஒரு ஓவா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ஈஸ்ட்ரோஜனை ரிலீஸ் பண்ணுது, கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்டிரோனை ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, இப்போ கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னா என்ன, கேமெட்ஸோட ஃபார்மேஷன் தான் கேமெட்டோஜெனசிஸ்னு சொல்லுவாங்க. எனிதிங் which is relating to genesis அப்படின்னா production. Spermatogenesis அப்படின்னா sperm production, gametogenesis அப்படின்னா gametes production. இப்போ we have spermatogenesis and oogenesis under the gametogenesis. இப்போ spermatogenesis அப்படின்னா என்ன, sperm will be produced in the male. oogenesis அப்படின்னா ova will be produced inside the female. Clear? Next, so this is the process how the mature ovum and mature sperms are produced. இப்போ primary oocyte ல இருந்து நம்மளுக்கு secondary oocyte வருது. It is not கோசைட். ஓகேவா, oocyte. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுவும் மெச்சூர் ஆகி நம்மளுக்கு ஒரு ஓவமா நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட்ல இருந்து we have secondary spermatocyte which is getting matured and forming the spermatids. So this is how we get ova and sperms. ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம்ல பார்த்தீங்கன்னா we have head, middle piece and tail. ஹெட் வந்து எப்படி இருக்கு, நியூக்ளியஸ் எல்லாமே ரொம்ப கண்டென்ஸ் ஆகி ஸோ ரொம்ப டென்ஸாக இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ அதுதான் வந்து ஹெட்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹெட்ல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எலாங்கேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்ரோசோம் அப்படிங்கிறது இட் இஸ் அ கேப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கேப் லைக் ஸ்ட்ரக்சர்ல வில் பி ஹேவிங் அன் என்சைம். ஸோ நிறைய பேர் இந்த ஆட் பார்த்துருப்பீங்க இல்லையா, லாரியல் பாரிஸோட hyaluronic acid ஓட ஆட் நீங்க பார்த்திருப்பீங்க. the same enzyme is present here also. hyaluronic acid பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்க என்சைமோட நேம் வந்து hyaluronidase. ஓகேவா, hyaluronidase என்சைம் இருக்கு. ஸோ இந்த என்சைம் எதுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா it is helping for the sperm to enter the ova. ஓகே, ஸோ இந்த என்சைம் இருந்தால் மட்டும்தான் அந்த என்ட்ரிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் இந்த ஷார்ட் நெக் இருக்கு which is connecting the head and the middle piece. ஸோ அந்த ஷார்ட் நெக்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் present ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மிடில் பீஸ்ல பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை என்னன்னு சொல்லலாம், பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லலாம். வை, பிகாஸ் இட் இஸ் ப்ரொடியூசிங் மச் ஆஃப் தி எனர்ஜி. அப்போ இந்த டெய்ல் வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆஃப் தி ஸ்பெர்முக்கு ஹெல்ப் பண்ணுது which is also called as motility. sperm has to reach the egg இல்லையா, ஸோ அதை வந்து மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது டெய்ல். அந்த டெய்ல் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து அதுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் பார்த்தீங்க அப்படின்னா the mature ovum or egg வந்து spherical in shapeல இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆஃப் யாக். இப்போ யாக் அப்படின்னா என்ன, யூல் பி சீயிங் தி எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர் இன்சைட் தி ஹென் எக் இல்லையா. ஸோ அந்த யாக் ஏன் வந்து அனிமல்ஸ் தட் இஸ் ஹியூமன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கல அப்படின்னா த மேஜர் ரீஜன் இஸ் அந்த யாக் வந்து எதுக்கு ஹென்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இட் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் தி நியூட்ரியன்ஸ். ஓகேவா, ஸோ அந்த ஒரு சிக் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு இன்சைட் தி எக் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து இந்த யாக். இட் இஸ் ப்ரொவைடிங் தி நியூட்ரிஷன் நீடட் ஃபார் தி சிக். ஸோ இதே வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரிஷன் எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பிளசண்டா இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிளசண்டா வந்து இட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தி நியூட்ரியன் சப்ளை, அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்றதுனால இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆஃப் தி யாக். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் வந்து சைட்டோபிளாசம் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நியூக்ளியஸும் வந்து நம்மளுக்கு ஹியூமனோட ஓவாக்குள்ள பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஓவால பார்த்தீங்கன்னா we have 3 membranes. இந்த 3 membranesம் என்னென்னவா இருக்கும், zona pellucida, corona radiata and we have plasma membrane. ஓகேவா, ஸோ plasma membrane அப்படிங்கிறது இம்மீடியட்டா எக்கோட அவுட்டர் லேயர்ல நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ ஓவம் வந்து நம்மளால ஓவரியில பார்க்க முடியும். திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். ஓகேவா, ஓவரியில இருந்து இந்த ஓவா வந்து ரிலீஸ் ஆயிட்டு இட் டிராவல்ஸ் டவுன் தி fallopian tube and it reaches the uterus. கிளியராப்பா? So we have a plasma membrane just immediately outside of the ova. So இந்த ovum அப்படின்னா என்ன, சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம்குள்ள we can see the nucleus. ஓகேவா, ஸோ இததான் ஓவா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவாவோட சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா we have plasma membrane. So அந்த plasma membrane is again surrounded by another layer called as vitelline membrane. ஓகேவா, ஸோ இந்த vitelline membrane திரும்பவும் வந்து zona pellucida அப்படிங்கிற ஒரு தின்னான லேயர்னால it is surrounded. ஓகேவா, which is also surrounded by a thick layer called as corona radiata. ஸோ இது எல்லாமே லேயர்ஸ் தான்ப்பா. ஸோ இதே ஆர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவா நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓவாவை சுற்றியும் பிளாஸ்மா மெம்பரெயின் இருக்கு. அதுக்கு இமீடியட்டா விட்டிலைன் மெம்பரெயின் இருக்கு.
அதுக்கு இமீடியட்டா பாத்தீங்கன்னா zona pellucida, which is a thin layer and which is surrounded by a thick layered corona radiata. கிளியரா? இப்போ இந்த விட்டிலைன் மெம்பரேனுக்கும் zona pellucidaக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுதான் பெரி விட்டிலைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, which is filled by a fluid. ஓகேவா? Yes, any doubts? ஸோ இந்த விட்டிலைன் மெம்பரேனை என்னென்னு கூட சொல்லலாம், விட்டிலைன் என்வலப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம். கிளியர்? நெக்ஸ்ட், இப்போ பியூபர்ட்டி அப்படின்னா என்ன? ஸோ பியூபர்ட்டி இஸ் தி சினாரியோ விச் கேன் பி அப்சர்வ் போத் இன் மேல் அண்ட் ஃபீமேல். இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃப்ரம் தி பர்த் நம்மளுக்கு இருந்தாலுமே ஒரு ஏஜ்ல அது இட் இஸ் கெட்டிங் மெச்சூர்ட் அண்ட் இட் இஸ் ரெடி ஃபார் தி ரீப்ரொடக்ஷன் பர்பஸ். அதுதான் வந்து பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மெச்சூர் ஆகிற அந்த டைமை தான் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாமே male and female, it becomes functional. That is, it is getting mature and it is just entering into the reproductive phase. ஓகேவா? அதுதான் functional அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வரைக்கும் ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆக முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் சோ வெல் மெச்சூர்ட். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல பியூபர்ட்டி டைம்ல இட் இஸ் கெட்டிங் மெச்சூர்ட் அண்ட் இட் இஸ் பிகம் ஃபங்க்ஷனல் அண்ட் செக்ஸ் ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேல்லையும் சரி ஃபீமேல்லையும் சரி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் பியூபர்ட்டி. இப்போ பியூபர்ட்டி அப்படிங்கிறது ஃபீமேல் அண்ட் மேல்ல டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஏஜஸ்ல நடக்கும். ஸோ வாட் ஆர் தி மேல் செக்ஸ் ஹார்மோன்? So it is testosterone and the female sex hormone can be said as estrogen and progesterone. கிளியரா? ஸோ இதுதான் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது டியூரிங் பியூபர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் ஆர் தி செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்? இப்போ பாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் வந்து ரொம்பவே டீப்பன் ஆகும் அண்ட் பாடிஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹேர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? பியர்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது, முஸ்டாச் க்ரோ ஆகுறது, இது எல்லாமே வந்து இட் இஸ் தி பிகாஸ் ஆஃப் பியூபர்ட்டி. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே யாரு தான் ரெஸ்பான்சிபிள்? தீஸ் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோன்ஸோட பாயிண்ட் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வில் பி சீயிங் அபவுட் தி ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி இன் மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ ஃபீமேலோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மச் ஏர்லியர். ஸோ ஃபீமேல் அட்டைன் பியூபர்ட்டி மச் ஏர்லியர் தேன் மேல். இப்போ ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேலில் இட் இஸ் 11 to 13 years. பட் இதுவே மேலில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 13 to 14, which is given in your book. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் பியூபர்ட்டி. கிளியர்? ஸோ இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து எப்படி செக்ரீட் ஆகுது? ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 16th சாப்டரில். அனிமல் ஹார்மோன்ஸில் பார்த்தீங்கன்னா how the pituitary gland is stimulating the other glands அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து நம்மளுக்கு டெஸ்டிஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஓவரிஸ்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொனாட்ஸ் தான் வந்து that is testis and ovaries are the gonads. ஓகேவா? So male gonad, which is the testis, is secreting testosterone. Female gonad, which is the ovary, secreting the estrogen and progesterone. ஓகேவா? So இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் எப்படி வந்து செக்ரீட் ஆகுது? So from the pituitary gland we'll be having FSH and LH, luteinizing hormone and follicle stimulating hormone. So இந்த ரெண்டு ஹார்மோனும் it is reaching the gonads and it is responsible for the production of testosterone, estrogen and progesterone. Clear? Yes guys, any doubts? So நம்ம complete பண்ணியாச்சு இந்த portion. If you have any doubts you can ask me. No doubts?
Okay, so we shall end the session now. Bye guys. Bye bye.